புரியுது சார். இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது வாழ்க்கைங்கிறது என்னங்க? பிறப்பு, மன வாழ்க்கை, முதுமை, இப்படி பிரிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அனுஷம் பாருங்க, 4 பாதமும் பிறப்பில் சோதனை, மனவாழ்வில் சோதனை, முதுமையில் சோதனை, இவ்வளவு சோதனையும் நான் தாங்கி வந்ததே பெரிய சாதனையா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோதனைக்கே நாங்கள் பெரிய சோதனை கொடுத்த ஆட்கள்யா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இளமையிலேயே சொல்லுவாங்க, இளமையில் ஞானமும் முதுமையில் கல்வியும் பயனற்றவை. இளமையில ரொம்ப ஞானம் வந்தாலும் வாழ்க்கையை வாழ முடியாது. முதுமையில நான் கல்வி இருக்கிறேன்னு சொன்னாலும் இன்னொருத்தருக்கு நீங்க வந்து டெடிகேட் பண்ணிட்டு போலாமே தவிர உங்க லைஃபுக்கு நீங்க அதை பயன்படுத்த முடியாது. அப்படிங்கிற மாதிரி இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு, ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு மெருகேற்றக்கூடிய ஒரு விதமாக, ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய விதமாக சொல்றாங்கல்ல, அந்த மகாலட்சுமியினுடைய பூரண அருள் பெற்ற அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அந்த சுக்கிரனுடைய திசையை அந்த மகாலட்சுமியே வந்து வீட்டுல உட்கார்ந்த மாதிரி அவர்களுக்கு சரியான வயசுல அந்த ஒரு 40க்கு மேல சுக்கிர திசை ஒரு நல்ல பவர்ஃபுல்லா இருந்து தசாபலனை நடத்துச்சுன்னு சொன்னா, இந்த சின்ன வயசுல பட்ட கஷ்டமெல்லாம் அந்த சுக்கிரனுடைய திசையில அப்படியே மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்புல கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிரும்.